ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்மானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான டேனே சொல்லலாம். ஸோ நம்ம எப்போவுமே பல வருஷமாகவே நம்ம தலைவர் எப்போ வெளியே வருவார், அவரோட நியூஸ் எப்போ வெளியே வரும், அவர் போட்டிருக்க சட்ட கலர்லேருந்து அவர் ஆடியோலாஜியில் பேச போகிற விஷயம், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எந்த லுக்குக்கு வர்றாரு, தளபதி 69 எப்படி இருக்க போது, இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்களை பற்றியும் அவரோட வரவை பற்றியும் ஃபேன்ஸை ஃபோட்டோ ஷூட்டை பற்றியும் ஏகப்பட்ட விஷயத்தில் நம்ம எதிர்பார்ப்பில் இருந்திருக்கோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருவாரா வரமாட்டாரா, இன்றைக்கி அப்டேட் வருமா வராதா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஆனால் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நம்ம தலைவரை நிறைய இடத்துல நிறைய விஷயத்தில் நிறைய விஷயமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்திருக்கு. ஒரு விதத்தில் ஹாப்பியாக இருக்குங்க. எப்போவுமே முதல்ல நம்ம கட்சி ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன ஒரு சேட்னஸ் இருந்தது. ஏன்னா நம்ம தலைவரை இனிமேல் படங்களில் பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு மன வருத்தம் இருந்தது. ஆனால் இப்போ நடக்கிற செயல்பாடுகள் அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயமாக பார்க்கும்போது இது தானே நமக்கு வேணும், இது போதும். படத்தில் பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு வாட்டி பார்ப்போம். ஸோ இப்போ தினந்தோறும் மாதத்தில் ஒரு 2 வாட்டி 3 வாட்டியாச்சும் நம்ம தலைவரை பார்த்துடுறோம். ஸோ அந்தளவு பார்த்திங்கன்னா ரொம்ப எனர்ஜியாக இருக்குது. நான் என்ன விஷயத்த சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நேற்று பார்த்திங்கன்னா தலைவர் தொண்டர்கள், அதாவது நம்ம தோழர்களை சந்திச்சிருக்காங்க, போஸ்டிங் விஷயம்லாம் பேசியிருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே நம்ம தலைவர் தளபதி அவர்கள் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவரோட ட்ரெஸ் கோடு பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்துடும். இந்த மாதிரி இன்றைக்கி ரெட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, இன்றைக்கி வயலட் கலர் ஷர்ட் போட்டிருக்காரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். ஆனால் தொடர்ந்து இப்போ நம்ம தலைவர் வரும்போது எல்லா வீடியோலையும் எல்லா ஃபோட்டோஸ்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒயிட் ஷர்ட். அது மட்டும் இல்லாமல் பேண்ட்டு கூட பார்த்திங்கன்னா ஒரு க்ரீம் கலரில். இது அப்போவே அவரோட சிக்னேச்சராக அவர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அவர் எப்போ வெளியே வந்தாலும் இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் ஷர்ட்டில் தான் வராரு. அதுவும் நீங்கள் தமிழகத்தில் பல அரசியல்வாதியை பார்த்துருப்பீங்க. அவங்களோட ஒயிட் ஷர்ட்டுக்கும் நம்ம தலைவருக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அவர் ஒரு யூத்தை கொண்டு வர மாதிரி இருக்குது. எனக்கு பார்க்கும்போது ஒரு அரசியல்வாதி வர மாதிரி எனக்கு தெரியல. ஒரு மக்களோட மக்களான ஒரு தலைவர், ஒரு பவர்ஃபுல்லான லீடர் வர மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எனக்கு கொடுக்குறாருன்னே சொல்லலாம். எனக்கு மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ரீசெண்ட் டேஸில் நிறைய பொலிட்டிஷியன்ஸை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஸ்டிஃபாக அவங்களோட ட்ரெஸ்ஸை பார்த்தாலே இவன் அரசியல்வாதிடா, இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் தான் நமக்கு தோணும். ஏன்னா எங்கள் தலைவரை பார்க்கும்போது மட்டும்தான் கேஷுவலாக இருக்கார், ஒயிட் ஷர்ட்டை தான் போட்டிருக்காரு, இருந்தாலும் நம்ம கூடயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறாருன்னு சொல்லலாம். ஸோ நேற்று பனையூரில் பார்த்திங்கன்னா தளபதி பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்களை மீட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சமீப காலமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்குற விஷயங்கள், போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, எப்போ போஸ்டிங்கோட அறிவிப்பு வரப்போது, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருந்தது. டே அண்ட் நைட்டாக பார்த்திங்கன்னா நம்ம கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் சாரும் அந்த டீம் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதோட வேலைகளில் தான் இருந்தாங்க. ஸோ கிட்டத்தட்ட 19 20 பேர்கிட்ட அனௌன்ஸ்மெண்ட் நேற்று பண்ணியிருக்காங்க. அதாவது நாமக்கல்லும் சேலம், அந்த மாதிரி வேலூர், எங்கெங்கே பண்ணணுமோ எங்கெங்கே முடிஞ்சிருக்கோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினச்சேன்னா ஆன்லைனில் இதை போட்டுருவார், ஸோ தலைவரோட பேஜில் பார்த்திங்கன்னா இது வந்துடும், அதை நியூஸுக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் நம்ம தலைவரே அங்கே நின்று ஸோ அவங்கள கூப்பிட்டு யார் யாரை செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களெல்லாம் உள்ளே கூப்பிட்டு அந்த பேப்பர், அதாவது லெட்டர் பேடில் அவங்களோட பேர் போட்டு சைன் போட்டு, தலைவர் சைன் போட்ட லெட்டர் பேடை கொடுத்து அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து எல்லாருமே தனித்தனியாக கூப்பிட்டு பேசியிருக்காரு. ஏதாவது ஒரு கட்சியில் இந்த மாதிரி நடந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது கிடையாது. மாவட்ட செயலாளர்களாக இருக்கட்டும், எந்த கட்சியிலையாக இருந்தாலும் சரி, நம்மளாம் அதை சர்ச் பண்ண தான் தெரியும். இங்கே யார் மாவட்ட தலைவர், இங்கே யார் இவருன்றதெல்லாம் நம்ம உள்ளே போய் சர்ச் பண்ணோம். இது பார்த்திங்கன்னா அவரே கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்து கிட்டத்தட்ட இது மொத்தமாக பண்ணாமல் பாட்டாக பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தால். அப்போ தான் எல்லாருக்கிட்டையும் பேச முடியும், எல்லாருக்கிட்டையும் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறது. அவர் சொன்ன விஷயங்கள் என்னென்னு விசாரித்தேன். அப்போ நிறைய நிர்வாகிகள் என்கிட்ட காமனாக சொன்ன விஷயம் என்னென்னா, கூப்பிட்டாரு, வாழ்த்துக்கள் சொன்னார். இனிமேல் அடுத்த 10 மாதம் நமக்கு ரொம்ப டஃப்பாக இருக்க போது, எல்லோரும் இறங்கி மக்களோட மக்களை வேலை செய்ய. இத்தனை வருஷமாக மக்கள் இயக்கம்ன்ற பேரில் நம்ம மக்களுக்கு நிறைய விஷயம் பண்ணியிருக்கோம். அது களம் கிடையாது. இப்போ கட்சி ஆரம்பித்த அப்புறம் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மேலேயும் ஒரு படி நீங்கள் பண்ணணும். ஸோ 2026 நிச்சயமாக நம்ம வெற்றி பெறணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்த எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா அவர் அந்த வெள்ளி சில்வர்க்கில் பார்த்திங்கன்னா அந்த காயின் ஒன்று கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்து ஒரு என்னோட சின்ன கிஃப்ட் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வெளியே வர மாவட்ட தலைவர்கள்லாம் நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருந்தாங்க, மீடியா கிட்டலாம் பேசியிருந்தாங்க. அதில் முக்கியமாக எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்திங்கன்னா விக்னேஷனா, விக்கி, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அவருக்கு கழக செயலாளர் கொடுத்துருக்காங்க, ஒரு ஏரியாவுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவரை கேட்குறாங்க, எந்த அளவுக்கு ஹாப்பியாக இருக்கீங்க, ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே உங்கள் பேர் வந்திருக்கு, கழக செயலாளராக இருக்கீங்க கோவைக்கு, ஸோ என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னா அவர் சொல்கிற விஷயம் பார்த்தோன்னே
ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். எனக்கு அவரை நல்லாவும் தெரியும். ஏன்னா மக்களேக்கமாக இருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே அவர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ உள்ளே போனேன்னா வா விக்கின்னு சொல்லி கூப்பிட்டாரு, தோளில் கை வச்சார், வச்சு பேசினார். எங்கள் அம்மா அப்பாவோட பிறந்த நாள், என் மனைவியோட பிறந்தநாள், என் குழந்தையோட பிறந்தநாள், எங்கள் கல்யாண நாள், இந்த மாதிரி பெரிய நாள்லாம் எப்படி எனக்கு ஸ்பெஷலாக இருக்குமோ அதே லெவலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விஜய் அண்ணா எனக்கு கொடுத்த அந்த லெட்டரில் என்னை செயலாளராக, கழக மாவட்ட செயலாளராக அனௌன்ஸ் பண்ணது பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு சந்தோஷம் என் மனசில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் பாசிட்டிவாக சொன்னார். அண்ணா சொன்ன விஷயம், மக்களுக்கு வேலை செய்யுங்க, 10 மாதம் தாங்க இருக்குது, எந்த அளவுக்கு மக்களோட மக்களாக சேர்ந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்கள், நமக்கு டைம் கிடையாது, 2026 நம்ம அடித்தே ஆகணும்னு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக என்னன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த ஆங்கர் கேட்குறாரு, இந்த லெட்ரு உங்கள் பேர் போட்ட லெட்ரு அங்கீகாரமாக வந்திருக்கு, இதை பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு. இது அவர் கையால் நீங்கள் வாங்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னா அவர் சொன்ன விஷயம் என்ன பயங்கரமாக வியக்க வச்சிச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த சர்டிஃபிகேட், நான் பாஸ் ஆன அப்புறம் எனக்கு கொடுத்த சர்டிஃபிகேட்டு, எனக்கு நிறைய 10th +2 இந்த மாதிரி எனக்கு டிகிரி கிடச்சோன்னா எனக்கு கிடச்ச சர்டிஃபிகேட்லாம் பார்த்திங்கன்னா என் வீட்டில் இருக்குது. அதெல்லாம் வாங்கும்போது நான் எந்த அளவுக்கு பெருமைப்பட்டனோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் கையால் அங்கீகாரமாக எனக்கு பதவி கிடைக்கும் போது என் கையில் அவர் கையில் கொடுத்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் வாழ்நாளில் இதை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நிறைய மகளிர் விசாரிச்சில் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்திங்கன்னா, பனையூரில் நேற்று எந்த அளவுக்கு மாவட்ட செயலாளர்கள் வந்தாலும் அதை விட டபுள் மடங்கு பார்த்திங்கன்னா மகளிர் நிறைய பேர் இருந்தாங்களாம். என்னன்னு விசாரிக்கும் போது அங்கே வந்த மகளிர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா மாவட்டத்திலையும் எல்லா பகுதியிலும் எல்லா வார்டுலையும் பார்த்திங்கன்னா 3 லேடிஸை வந்து அப்பாயின்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. மகளிரணி தனியாக அது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த முக்கிய பாடி போஸ்டிங் இருக்காங்க பார்த்திங்களா, ஃப்ரெண்டில் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் போஸ்டிங்கில் பார்த்திங்கன்னா ஒரு லேடி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் செயற்குழு உறுப்பினர், மாவட்ட செயற்குழு உறுப்பினரில் 2 லேடிஸை போட சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் பகுதிக்கு, வட்டத்துக்கு, நகரம், ஒன்றியம் எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா 3 லேடிஸ் எல்லாருமே போட்டிருக்காங்களா. அதனால் லேடிஸ் பார்த்திங்கன்னா அங்கே அதிகமாக இருக்காங்க. அவங்ககிட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியிலும் பெண்களை கொள்கை தலைவி, அதாவது தலைவராக வந்து யாரும் நியமனம் பண்ணி யாரும் அவங்க வச்சு பண்ணதான் நான் பார்த்ததில்லை. முதல்ல எங்கள் அண்ணன் எங்கள் தலைவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கும் அந்த உரிமை கொடுக்குறாரு. எங்கள் எல்லா வார்டுலேயும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. எல்லாம் இப்போ நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்தில் எனக்கு ஒரு போஸ்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி என் கூட இருக்கிற 2 லேடிஸ்க்கு செயற்குழுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களாம் அவங்களோட படிப்பு கேட்கும்போது வியப்பாக இருந்தது. ஸ்கூல் டீச்சராக இருக்காங்க. அந்த மாதிரி அங்கே வந்தவங்க எல்லாமே எஜுகேட்டட் பர்சன்ஸாக இருக்காங்க. அவங்களுக்கு புதுசெல்லாம் யாரும் பதவி போடலங்க. அவங்க சொல்கிறேன், நான் மக்களேக்கமாக இருந்து அவர் கூட இருந்து நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம், எங்களுக்கு அப்போ கட்சியெல்லாம் மாறும் தெரியாது, ஏதோ அவர் சொல்கிறாரு மக்களுக்கு நல்ல விஷயம் சின்ன சின்னதாக பண்ணிகிட்டு இருந்தோம், இப்போ எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேல் எங்களுக்கு அரசியல் புதுசு, இனிமேல் நாங்கள் பண்ண போகிறோம், எங்கள் அண்ணன் என்ன சொல்கிறா அதை வச்சு நாங்கள் பண்ண போகிறோம். இதெல்லாம் கேட்கும்போது இதுதாங்க நான் சொல்கிறது, நியூ ஏஜ் பொலிட்டிஷியன் சொல்லுவாங்க. ஸோ தமிழகத்தில் இது வரைக்கும் அது யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் நிறைய ஆசை இருக்கும், ஒரு அரசியல்வாதி இறங்கி வரணும், எங்களோட சேர்ந்து வரணும், எங்களோட போராடணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மனசுலாம் இருக்குது. அப்படி தமிழகத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு. ஒரு சிஎம் போகணுன்னா ரோடை பிளாக் பண்ணணும், அவர் மட்டும்தான் போகணும். அது மட்டும் இல்லாமல் அவர் இடத்துக்கு போகிறாங்கன்னா அந்த இடத்த க்ளீன் பண்ணணும். அங்கே ஒருத்தர் உட்காந்துருக்காங்கன்னா சிஎம் இவர்கிட்ட தான் பேச போகிறாருன்னா அவங்க ரெடியாக இருக்கணும், ஐடி கார்டெலாம் போட்டு மேக்கப் எல்லாம் பண்ணி ரெடியாக இருக்கணும், அவங்க பேசுகிற விஷுவல்ஸ் டிவியில் வரணும். இப்படி தான் இருக்கே தவிர நேரடியாக களத்துக்கு இங்கே பிரச்சனையாக அங்கே போகணும், இங்கே பிரச்சனை அங்கே போகணும், அந்த மாதிரி மக்களோட மக்களாக நான் போய் பார்த்ததில்ல. விஜயன் கூட பார்த்திங்கன்னா இந்த பரந்தூர் விஷயத்துக்கு ஊருக்குள்ளே போகணுன்னு தான் நினச்சாரு. அதை தடுத்து வெளியே நிற்க வச்சது, அவர் உள்ளே போய் அந்த ஃபீல்டுக்குள்ளே இறங்கி பார்க்கணுன்னா ஆசைப்பட்டிருக்காரு. அதெல்லாம் தடுக்கும்போது இப்போ வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் கேரவன் மேலே நின்று பேசிட்டாரு, ஏன் அவர் ஊருக்குள்ளே போகல, மக்களோட சேர்ந்தால் தானே விஷயம் தெரியும். ஏன்னா போக விட்டால் தானே, நம்ம உள்ளே போக விட்டால் தான் உள்ளே இருக்கிற விஷயம் என்னன்றது தெரியும். இந்த மாதிரி தடங்கல்கள் நிறைய இருக்குது. ஸோ விஜய் அண்ணனோட ஸ்டார் வேல்யூ மிகப்பெரிய லெவலில் இருக்குதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். 10 மாதம் இப்போ பார்த்தீங்கன்னா கீப்பான் இந்த மாதத்துல விஜய் அண்ணனை பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். பரந்தூர் விஷயத்துக்கு வந்திருக்காரு, ஷூட்டிங்கில் பார்க்குறோமோ இல்லையோ அவரோட லைஃப் ஏஜ், அதாவது அரசியல் பொலிட்டிக்கல் இதில் பனையூருக்கு அடிக்கடி வந்துட்டு போகிறாரு. அவர் கையில் வச்சுருக்க அந்த ஃபார்மை பார்க்கும்போதும் எல்லாமே வெரிஃபை பண்ணி யாருமே அவர் உள்ளே கூப்பிடலையா, அவர் உள்ளே போகிறாரு, மாவட்ட செயலாளர் யார், அந்த டீம் யார், 15 பேர் உள்ளே வாங்க, உள்ளே உட்காந்து அவங்ககிட்ட பேசி நம்ம மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம், அடுத்தது என்ன மூவ் பண்ண போகிறோன்றதை பேசி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்து எல்லாம் அமைச்சிருக்காங்க. எல்லார் கைக்கும் அந்த அங்கீகாரமாக லெட்டர் கொடுத்து அமைச்சிருக்காங்க. ஸோ இது முதல் கட்டம் தான். இன்னும் அடுத்த கட்டம் இருக்குது. இன்னும் எத்தனை வாட்டி கிட்டத்தட்ட 120 மாவட்ட செயலாளர்கள், 234 தொகுதியெல்லாம் நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ எந்த அளவுக்கு அது அடுத்த கட்டம் எப்படி வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த நேரத்தில் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இணை செயலாளர், பொருளாளர், துணை செயலாளர் 2 பேர், அப்புறம் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் எல்லாருக்குமே யார் யார் இன்றைக்கி அங்கீகாரமாக பார்த்தீங்கன்னா நேற்று தலைவர் கையாளந்து போஸ்டிங் வாங்கினீங்களோ அவங்க எல்லாருக்குமே என் சார்பாகவும் எங்கள் டீம்
ரோட் சைட் அம்பானி சார்பாகவும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த போஸ்டிங் வாங்கின எல்லாருக்குமே நீங்கள் பண்ணுற எல்லா நிகழ்ச்சிகளும் நம்ம ரோட் சைட் அம்பானி சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் நான் சேவ் பண்ணுறதை இந்த நேரத்தில் உறுதியளிக்கிறேன். இன்னும் தலைவரை பற்றியும் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் உயிர் உள்ளவரை பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.